12 வருஷம் ஒருத்தர் உங்க வீட்டுல ரெண்டுக்கு இருந்தாருன்னா அந்த வீடு அவருக்கு தான் சொந்தம். ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். 12 வருஷம் கிரைட்டீரியா என்னமோ உண்மைதான். ஆனா அது வேலிட் ஆகிறதுக்கு நிறைய கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். நீங்க 2013 உங்க வீட்டை ஒருத்தருக்கு ரெண்டுக்கு விட்டுருக்கீங்கன்னு வச்சுப்போம். ரெண்டுக்கு விட்டதுல இருந்து கடந்த 12 வருஷத்துல உங்க டெனன்ட் கிட்ட ஒரு வாட்டி கூட ரெண்ட் வாங்கிருக்க கூடாது, ரெண்ட் கேட்டிருக்க கூடாது, ரெண்ட் அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்க கூடாது. கடந்த 12 வருஷத்துல ஒரு வாட்டி கூட உங்க வீட்டை நேர்ல உள்ள போய் பார்த்திருக்க கூடாது. கடந்த 12 வருஷத்துல ஒரு வாட்டி கூட உங்க டெனன்ட் கிட்ட நீ என்னப்பா என் வீட்டுல எனக்கு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு அப்ஜெக்டே பண்ணிருக்க கூடாது. டெனன்ட்க்கு அகைன்ஸ்டா ஒரு வாட்டி கூட போலீஸ்ல கம்ப்ளைண்டோ இல்ல கோர்ட்ல கேஸோ ஃபைல் பண்ணிருக்க கூடாது. அந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லாத ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி நீங்க இருந்திருக்கணும். அந்த வீட்டோட ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அண்ட் ஈபில உங்க நேம் இருந்திருக்க கூடாது, அங்க டெனன்ட்டோட நேம் இருந்திருக்கணும். இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்ன மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஹவுஸ் ஓனரா நீங்க இருந்தா மட்டும்தான் அந்த டெனன்ட் உங்க வீட்டுக்கு உரிமை கொண்டாட முடியும். இதை நான் சொல்லலங்க, லிமிடேஷன் ஆக்ட் 1962 சொல்லிருக்காங்க. இதுவே நான் சொல்ல போற ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 12 என்னங்க 50 வருஷம் கூட ஒரே டெனன்ட்ட உங்க வீட்டுல ரெண்டுக்கு வச்சுக்கலாம். அண்ட் முக்கியமா வீட்டோட ஓனர்ஷிப்பையும் உங்க நேம்லயே தக்க வச்சுக்கலாம். அதை டீடைல்டா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.